வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேல கால்கள் மெலிந்து போச்சா? கைகளை தூக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கா? சின்ன வேலை செய்தாலும் உங்களுக்கு சோர்வா வருதா? மயக்கம் வருதா? இதெல்லாமே வயசு காரணம் இல்லைங்க. உங்களுக்கு தசை இழப்பு காரணமாக இது ஏற்படுது. அதாவது இங்கிலீஷ்ல இதை மசில்ஸ் லூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வீடியோல மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம, ஊசி இல்லாம, உணவுகள் மூலியமா இதை நம்ம தசை இழப்பை நிறுத்தி மீண்டும் அதை ரீபில்ட் பண்ணுற உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நேரத்தில் தசை இழப்பை நிறுத்தி மீண்டும் ரீபில்ட் பண்ணக்கூடிய 3 உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஏன் மூத்தவர்களுக்கு இந்த தசை இழப்பு நடக்குது அப்படின்னா, 60 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த புரதம் உறிஞ்சுற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். செரிமானம் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அவங்க உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய ஏற்படும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் அவங்களுக்கு சர்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் அந்த மசில்ஸ் லூஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இதுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் உணவால் திருப்பியும் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மசில்ஸை திருப்பி ரீபில்ட் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா பச்சை பயிர் தாங்க. இதை இங்கிலீஷில் க்ரீன் கிராம் இல்லைன்னா மூங் தால் அப்படின்னு சொல்லுவோம். இது வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூங் தால் அவங்க சாப்பிட்றதுனால அவங்க ஈஸியாகவும் சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்றதுனால அந்த செரிமானம் ஈஸியாக நடைபெறும். இதில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் அதில் இருக்குது. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மூங் தால் பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய குடலில் சுத்தம் செய்கிறதுக்கும், குடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த பச்சை பயிறு உதவி பண்ணுது. ஸோ நீங்கள் டெய்லியும் நீங்கள் சாப்பிடலாம். மிகவும் ஒரு சிறந்த உணவாக இது இருக்குது. சிலருக்கெல்லாம் இறைச்சி, முட்டை இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் இது எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் அரை கப்பு வேக வச்ச நீங்கள் பச்சை பயிரை காலையிலையோ இல்லைன்னா மதியான டைம்லையோ நீங்கள் எடுத்துக்கிறலாம். மிகவும் சிறந்தது இது. ஸோ சீனியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் காலையில் இதை கஞ்சி மாதிரியும் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். அதாவது பாயசம் மாதிரியும் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். அதாவது இந்த க்ரீன் கிராமில் நல்லா கஞ்சி பதத்துக்கு செஞ்சு இல்லைன்னா சூப்பு மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு என்னென்னா அதுதாங்க பன்னீர். பன்னீர் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ் தான். இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ். இது உங்களுடைய அந்த தசைகளை ரீபில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இதில் கால்சியம் ப்ரோட்டீன்ஸ் காம்போ நிறைய நிறைஞ்சிருக்கு. கால்சியமும் ப்ரோட்டீன்ஸும் நிறைஞ்சது தான் பன்னீர். உங்களுடைய மசில்ஸ் மாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பன்னீர் உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய எலும்புகள், தசைகள் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுது. நைட் டைம் நீங்கள் மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த பன்னீர் உதவி பண்ணும். ஸோ முட்டை இல்லாத வெஜிடேரியனுக்கு கோல்டன் ஃபுட் அப்படின்னா அது பன்னீர் தாங்க. இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும்னா இரவில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. டின்னர் டைமாக நீங்கள் நைட் சாப்பாடுக்கு நீங்கள் இரவில் பன்னீரை நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளவு அளவு நீங்கள் எடுத்துக்கலாம்னா 50லிருந்து 75 கிராம் பன்னீர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு போதும். ஸோ பன்னீரை நீங்கள் வறுத்தோ பொரிச்சோ எடுக்கக்கூடாது. பாயில் பண்ணி லைட்டாக இது பண்ணிவிட்டு லைட்டாக வேணால் நீங்கள் தாளிச்சிட்டு அதை நீங்கள் பன்னீரை சாப்பிட்றது மிகச்சிறந்தது. பன்னீர் கிரேவியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நைட் டைமில் எடுக்கும் பொழுது தான் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ரிப்பேர் செஞ்சு உங்களுக்கு புதுமையான மசில்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது ஒரு சூப்பர் ஃபுட் என்னென்னா பாதாம் பருப்பு தாங்க. ஆல்மண்ட் இது மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. விட்டமின் இ இருக்குது. அது உங்களுடைய மசில்ஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இதில் மெக்னீஷியம் இருக்குது. அது உங்கள் மசில்ஸில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. உங்களுடைய நரம்பு, உங்களுடைய தசை இது ரெண்டுக்குமே ஒரு
சிறந்த ஒரு ஒரு ஃபுட்டுன்னா அது வந்து பாதாம் பருப்பு தான். உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பாதாம் பருப்பு ரொம்ப உதவி பண்ணுது. ரொம்ப வயதானவங்கள் வந்து ரொம்ப உடல் மெலிந்து நடுக்கம்லாம் ஏற்படும். சில பேர்னால நிற்கவே முடியாது. கை கால் நடுங்க செய்யும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான ஃபுட்டா இந்த பாதாம் பருப்பு விளங்குது. ஸோ நீங்கள் இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இரவெல்லாம் நீங்கள் 4லேருந்து 5 பாதாம் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. இந்த 3 பொருளுமே சேர்ந்துச்சுன்னா, உங்க உடல்ல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அதாவது இந்த பச்சை பயிறு வந்து உங்களுடைய தசைகள ரிப்பேர் பண்ணும். பன்னீர் வந்து உங்களுடைய தசைகள வந்து பில்ட் பண்ணும். பாதாம் பருப்பு வந்து உங்களுடைய தசைகள ஸ்ட்ரென்த் பண்ணும். அதுக்கு ஒரு எனர்ஜிய கொடுக்கும். ஸோ இது 3 உங்க உடல்ல சேரும் பொழுது, உங்களுடைய கால்களுடைய பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். கை நடுக்கம் வந்து குறைய ஸோ நடக்கும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு சூப்பராக நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த விழுந்துருவோங்கிற அந்த பயம் எல்லாமே குறைஞ்சிருக்கும். உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கும். உங்கள் உடலில் வந்து ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் தினமும் எப்படி இந்த 3 பொருட்களையும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டயட் பிளான் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் பச்சை பயிறு கஞ்சி இல்லைன்னா காலையில் வேக வச்சு ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. மதியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் நார்மலாக நிறையா காய்கறிகள் சேர்த்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. நைட்டு இரவு உணவுக்கு நீங்கள் 50 கிராம் பன்னீர் வந்து எடுத்துக்கிறேங்க. அது கூட சில வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. நைட்டு தூங்க போகிற அந்த பெட் டைமில் வந்து நீங்கள் 4லேருந்து 5 ஊற வச்சா பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அந்த மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிறது நிறுத்தப்படும். உங்கள் உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 உணவுகளையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் பொழுது, உங்களுடைய முழு உடலுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த தசைகள் எல்லாமே நரம்பு, தசை எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகி நீங்கள் 60 வயசுலேயும் 20 வயசு மாதிரி நீங்கள் ஈஸியாக எளிமையாக நடக்கலாம். கை கால் வலி எந்த வலியுமே இருக்காது. ஸோ உங்களுடைய முழு உடலையுமே அது வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். இந்த 3 உணவுகள், இந்த 3 உணவுகளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் பன்னீரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுக்கணும். அதே மாதிரி டயாபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் இருக்கிறவங்க ஆல்மண்ட் அதாவது பாதாம் பருப்பை கம்மியான அளவில் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க பாசி பருப்பு தானே, ஸோ அதை நல்லா வேக வச்சு முறையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்வு பிரச்சனை உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நம்ம சொன்ன கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த 3 பேரும் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இந்த 3 உணவுகளை எடுக்கலாம். இந்த 3 உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்ட 7லேருந்து 10 நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். 30 நாட்களில் உங்களுடைய அந்த வீக்னஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிருக்கும். 60-90 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய மசில்ஸ் நல்லா தெரியும். நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது வெளியிலேயே தெரியும். வயதாயிருச்சு அதனால நம்ம பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வயது கூடினாலும் பலவீனம் கட்டாயம் இல்லை. சரியான உணவு, சரியான அளவு, சரியான நேரம் இது சீனியர்ஸ்க்கு அது வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ராங்கான பாடி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.